வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவ் சவ் கூட்டு. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு சவ் சவ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஆழாக்கு கடலைப்பருப்பை வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவுனது, சீரகம், கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய். இப்போ வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. இப்போ அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் கீறி வச்சு அந்த 2 பச்சை மிளகா வந்து இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்க மாட்டிங்கன்னா ஒரு 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 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இப்போ போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நசுக்கி வச்ச பூண்டையும் இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சமாகவே போடுங்க, இல்லைன்னா வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனையே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நறுக்கி வச்ச காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சவ் சவ் வந்து நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சவ் சவ் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் வதக்கி செய்யும்போது அது வந்து வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நல்லா அந்த சவ் சவ் வந்து வதக்கியாச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. இப்போ அதில் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். இதிலே வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க. இந்த கூட்டு வந்து நீங்கள் வந்து கேபேஜ் இல்லைன்னா சொரக்காய், புடலங்காய் அதில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த தேங்காவையும் சீரகத்தையும் ஒரு சுற்று மிக்சியில் சுற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை. இப்போ வந்து அதில் வந்து வேக வச்ச பருப்பையும் போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொத்தமல்லியும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.